Hi students, welcome to Chennai Study Veloor. அப்போ குரூப் ஒன்றுக்கான அஃபிஷியல் கட் ஆஃப் ஓகேங்களா. எப்போவும் கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டும் வந்து ஒரு அசம்ஷன் ஒரு ப்ரிடிக்ஷனில் தான் எல்லாருமே வெளியிடுவாங்க. எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுடைய கருத்தை கேட்டு கொஸ்டினுடைய தரம் பார்த்து வேகன்சி எவ்வளோ இருக்குது இதெல்லாம் வச்சு தான் ஒரு அஃபிஷியல் கட் ஆஃப் ஒரு டென்டேட்டிவ் கட் ஆஃப் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒவ்வொரு யூடியூப் சேனல் ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டும் வெளியிடுவாங்க ஓகேங்களா. ஆனால் டிஎன்பிஎஸ்சியோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அடிப்படையில் மொத்த எக்ஸாமுடைய ப்ராசஸ் ஒரு எக்ஸாம் கால்ஃபர் பண்ணி அதோடைய மொத்த ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிலிம்ஸோடைய கட் ஆஃப் மெயின்ஸோடைய கட் ஆஃப் எல்லாம் அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் குரூப் ஒன்றுக்கான கட் ஆஃப் வந்து எப்போவுமே விடுவதுதான் பழக்கம். நம்மளோட யூடியூப் சேனலில் 2019 நடந்த குரூப் ஒன்னுடைய ஃபைனல் கட் ஆஃப் வந்து போன 2 வருஷம் முன்னாடி ரிலீஸ் ஆனது. அதை வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கடுத்த எக்ஸாம் வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கி வந்து நேற்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா குரூப் ஒன்றுக்கான அஃபிஷியல் கட் ஆஃப் ஓகேங்களா. குரூப் ஒன்றுக்கான அதுவும் கடைசியாக 2022 நடந்தது. இப்போ ரீசெண்டாக 2023 நடந்தது. அது இன்னும் ப்ராசஸ் மொத்தமாக முடியலை. 2022க்கான ப்ராசஸ் மொத்தமாக முடிஞ்சது. அதனால் அதோட அஃபிஷியல் கட் ஆஃப் விட்டுருக்காங்க. அப்போ இதுக்காக இதுலேருந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒவ்வொரு எக்ஸாமும் ரிலீஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் குரூப் 2 நடந்தது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். குரூப் 2 வந்து கிட்டத்தட்ட 5000 வேகன்ஸ் நடந்தது. அதோடைய மொத்த ப்ராசஸும் முடிஞ்சது. அதனால் குரூப் 2 உடைய போன வருஷத்துக்கு உடைய குரூப் 2 2022 எழுதியிருப்பாங்க குரூப் 2 அந்த குரூப் 2 உடைய ஃபைனல் கட் ஆஃபும் ரிலீஸ் ஆகலாம். போன வருஷத்துக்கு உடைய குரூப் 4 உடைய கட் ஆஃப் ரிலீஸ் ஆகலாம் ஓகேங்களா. இதெல்லாம் ஃபைனல் அஃபிஷியலா அந்த கேட்டகரி ஒவ்வொரு கம்யூனிட்டி கேட்டகரி நம்ம தமிழ்லேயே கொடுத்துருப்போம். ஓசி பிசி எம்பிசி அந்த கம்யூனிட்டி கேட்டகரியில் கடைசியாக ஒரு நபர் செலக்ட் ஆகிருப்பார்ல அவருடைய மார்க் தான் கட் ஆஃப். ஏன்னா கட் ஆஃப்ங்கிறது வந்து ஒரு கம்யூனிட்டியில் கடைசி நபராக செலக்ட் ஆன நபருடைய மார்க்கு தான் கட் ஆஃப்னு சொல்கிறோம். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா 300க்கு இருக்கக்கூடிய மார்க். நான் உங்களுக்கு என்ன எழுதி போட்டுறேன் அப்படி பார்த்தீங்கன்னா சைட்லேயே எத்தனை கொஸ்டின்ஸ் 200க்கு எத்தனை கொஸ்டின் அதுதான் நம்ம அதிகமாக பேசக்கூடியது. அதுவும் நான் சைடில் எழுதி போட்டுறேன் ஓகேதா ரைட். அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், கம்யூனிட்டி வைஸ் உடச்சி கொடுத்துருக்காங்க. அதுதான் பெஸ்ட்டு. இங்கே பாருங்க ஜிடி அப்படின்னா ஓசி ஓகேங்களா, அன்ரிசர்வ்டு கேட்டகரி. அதில் ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் அதில் வச்சுருக்கவங்க. அடுத்து உமன் கேட்டகரி, அடுத்து உமனில் பிஎஸ்டிஎம், அவ்வளோதான் 4 கேட்டகரி இதுக்கு ஓகேங்களா. ஓசிக்கு மட்டும் 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. அடுத்து பிசிக்கு பாருங்களேன் கிட்டத்தட்ட அது ஒரு 4 கேட்டகரி. 4 கேட்டகரி பிசி தான் ஓகேங்களா. பாருங்க பிசி த ஜென்ரல், பிசி த ஜென்ரல் பிஎஸ்டிஎம், பிசி த உமன், பிசி த உமன் பிஎஸ்டிஎம் இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க ஓகேங்களா. அந்த ஒவ்வொரு கேட்டகரியோடைய மார்க் இருக்குது. லாஸ்ட்டாக செலக்ட் ஆன நபருடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கும். ஏன்னா ஒரு சில பேர் ஒரே மார்க்கில் இருக்கும் பொழுது எல்லாரையும் செலக்ட் பண்ணுவாங்க. அதில் கடைசி செலக்ட் ஆன நபருடைய டேட் ஆஃப் பர்த். இந்த எக்ஸாம் எப்போ நடந்தது பாருங்க, டேட் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் 19/11/2022 4 காலையில் நடந்த ஒரு எக்ஸாம் தான் ஓகேங்களா. இதோடைய அஃபிஷியல் கட் ஆஃப் தான் சொல்கிறாங்க. இப்போ பார்க்கலாங்களா ரைட். இப்போ நான் வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸையும் நான் எழுதி போட்டுறேன் ஓகேங்களா. எந்தெந்த கம்யூனிட்டி கேட்டகரிக்கு எவ்வளவு கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து நான் வந்து எழுதி வச்சிருக்கிறோம். அதை நான் உங்களுக்கு காமிச்சிட்டு நான் உங்களுக்கு எழுதி போட்டுறேன் ஓகேங்களா. எஸ். இப்போ ஜென்ரல் அப்படிங்கிற போது ஓசிக்கு ஓகேங்களா, ஜென்ரல் அப்படிங்கிற போது கடைசியாக செலக்ட் ஆன நபர் வந்து 141 கொஸ்டின் போட்டிருக்காரு. அவருடைய மார்க் ஜென்ரல் கேட்டகரியில் 211 மார்க் ஓகேங்களா. 300க்கு 211 மார்க். அவர் 141 கொஸ்டின் போட்டிருக்காரு. அடுத்து அவரே இது பிஎஸ்சிஎம் வச்சிருந்தாருன்னா ஒரு 10 மார்க் கம்மி. ஒரு 10 மார்க் அப்படிங்கிற போது ஒரு என்ன சொல்றது ஒரு தோராயமாக ஒரு 6-7 கொஸ்டின் கம்மியாக போட்டால் போதும் ஓகேங்களா. அப்போ நியர்லி ஒரு 135 கிட்ட சொல்லலாமா, நியர்லி ஒரு 135 கொஸ்டின்ஸ் பிஎஸ்டிஎம் வச்சிருந்தா, ஓசியில பிஎஸ்டிஎம் வச்சிருந்தா அவங்க எலிஜிபிள் ஓகேங்களா. அப்புறம் உமனுக்கு பாருங்களேன், எந்த கேட்டகரியிலையும் உமனுக்கு பெரிய அளவுக்கு மார்க் கம்மியாகல. பெரிய அளவுக்கு முதல்ல ரொம்ப கம்மியாகும். ஜென்ரல் கேட்டகரிக்கும் உமனுக்கும், அதாவது பிசி ஜென்ரல் பிசி உமன் ரொம்ப கம்மியாகும். இங்கேயும் பாருங்க ஓசிலையும் பெருசாக கம்மியாகிற, பிசிலையும் பெருசாலாம் கம்மியாகிற, அதிகமாக தான் இருக்கு ஓகேங்களா. அப்படியே ரிவர்ஸா ஜென்ரலில் போனால் 202, அதே உமன் கிட்ட நிறைய பேர் போகிறனால 204 ஓகேங்களா ரைட். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உமனுக்கு 210 சேம் கிட்டத்தட்ட அதே 141 கொஸ்டின் தான் போடுற மாதிரி வந்திருக்கும் ஓகேங்களா. அடுத்து உமன்லையும் பிஎஸ்டிஎம் இருந்தால் இன்னமும் கம்மியாகும். இன்னும் ஒரு 2 கொஸ்டின் பிஎஸ்டிஎம் விட ஜென்ரலை விட இன்னும் 2 கொஸ்டின் ஒரு 133 கொஸ்டின்
கொஸ்டின் ஓசி கேட்டகரி, அதாவது அன்ரிசர்வ்டு கேட்டகரி, அல்லது பிசியில் இருந்து யாரெல்லாம் ஜென்ரல் கேட்டகரியை செலக்ட் பண்ண விரும்புவாங்க அதில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஓசி தான் கிட்டத்தட்ட 140 பிளஸ் எடுத்தாதான் குரூப் 1க்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. போன வருஷம் 135 கிட்ட இருந்தது. 2019-21 எக்ஸாம்பிள் வந்து 135 கிட்ட எடுத்தது. இப்போ 140 கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்போ ஜெனரல் கேட்டகரி பீப்புள் இப்போ வரக்கூடிய, அதாவது அடுத்த வருஷம் 2025 ஜனவரி மாதம் குரூப் 1 வருது, பிப்ரவரி ஜூன் குரூப் 1 வருது. அந்த குரூப் 1 யாரெல்லாம் படிக்கணும் ஆசைப்படுறீங்களோ அவங்க ஓசி கேட்டகரி பீப்புளாக இருந்தால் ஒரு 150 பிளஸ் டார்கெட்டாக வச்சு படிக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க பிசியை பொறுத்த வரைக்கும் 202. ஓகேங்களா? இதை நான் அழிச்சிடுறேன். நீங்க இப்போ பிசியை பொறுத்த வரைக்கும் 202 மார்க்கு. இதில் நம்ம என்ன சொல்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா 135. ஓகேங்களா? இங்க கூடிய மார்க் 1.5 டிவைட் பண்ணீங்கன்னா வரக்கூடிய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இது 135 கொஸ்டின். அப்போ பிசி கேட்டகரி பீப்புள் 135 கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கணும், எழுதியிருக்கணும். அதே இது பிசி கேட்டகரியில பிஎஸ்டிஎம் வச்சிருந்தாங்கன்னா எவ்வளவு? ஓகேங்களா? பிசி கேட்டகரியில் பிஎஸ்டிஎம் வச்சிருந்தாங்கன்னா 130 கொஸ்டின்ஸ் இருந்தாலே போதும். ஓகேங்களா? பிஎஸ்டிஎம் வச்சிருந்தா 130 கொஸ்டின்ஸ். அடுத்து பிஎஸ்டிஎம் இல்லாம உமன் பிஎஸ்டிஎம், உமனுக்கு நான் பெருசா சொன்னேன், பெரிய டிஃபர் ஆகல, அதிகமாக தான் இருக்குது. உமன் பிஎஸ்டிஎம் வச்சிருந்தா ரொம்பவே கம்மி. ஓகேங்களா? உமன் கேட்டகரியாகவும் இருந்து அவங்க பிஎஸ்டிஎம் கேட்டகரியாகவும் இருந்தா அவங்களுக்கு எவ்வளவு பார்த்தீங்கன்னா வெறும் பிசியில 122 கொஸ்டின் போட்டாலே போதும். எந்த அளவு கம்மி பாருங்க. ஓகேங்களா? 135 ஜெனரல் பிசி ஆண்களுக்கும் வித்தவுட் பிஎஸ்டிஎம் இருக்கவங்க எல்லாருக்குமே 135 கொஸ்டின்ஸ். பெண்களாக இருந்து அதுவும் பிஎஸ்டிஎம் கேட்டகரி வச்சிருந்தாங்க 13 கொஸ்டின்ஸ். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்ங்கிறது பெரிய விஷயம். 13 கொஸ்டின்ங்கிறது தான் மிகப்பெரிய டிஃபரன்ஸ். ஓகேங்களா? அந்த அளவு கம்மியாக இருக்குது பிசி கேட்டகரியில். ஓகேங்களா? அடுத்து பாருங்க பிசிஎம். ஓகேங்களா? பிசிஎம்னா மைனாரிட்டி பீப்புளுக்கு, உமனுக்கு மட்டும் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 192 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க எம்பிசி, அதிகமான மெம்பர் எம்பிசி செலக்ட் ஆவாங்க. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அதுவும் இதே மாதிரி தான், பிசி மாதிரி தான் இருக்குது. எம்பிசிக்கும் 135 கொஸ்டின் ஃபார் எதுக்காக? ஜெனரல் கேட்டகரி பீப்புள் 135. அதே இது பிஎஸ்டிஎம் வச்சிருந்தாங்க அப்படின்னா அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மார்க் கொஸ்டின் கம்மியாகுது. ஒரு 135 தான். ஆமா, 127 7 கொஸ்டின் கிட்ட கம்மியாகுது. ஓகேங்களா? ஆமா, 8 கொஸ்டின் கம்மியா இருக்குது. 127 எதுக்கு? பிஎஸ்டிஎம் வச்சிருந்தாங்கன்னா. ஓகேங்களா? இதுல எம்பிசியில உமனாக இருந்தா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. உமன் எல்லாருக்குமே கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்குது. உமன் பிஎஸ்டிஎம் இருந்தா ஒரே கொஸ்டின் கம்மி பண்ணிக்கலாம், 126 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அப்போ எம்பிசி கேட்டகரினா ஒரு 135. எம்பிசிக்கும் பிசிக்கும் எப்பவும் பெரிய அளவு கட் ஆஃப் டிஃபர் ஆகாது, ஜெனரலில் மட்டும். ஓகேங்களா? ஸ்பெஷல் கேட்டகரியில் மாறும். அடுத்து நேராக வந்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரி பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருந்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 133 கொஸ்டின்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா போதும். அதுதான் கட் ஆஃப். போன தடவை 133 கொஸ்டின்ஸ் கட் ஆஃப். எஸ்சியில பிஎஸ்டிஎம்மா இருந்தாங்கன்னா, ஓகேங்களா? எஸ்சியில உமனா இருந்தா ஒரு 2 கொஸ்டின் தான் கம்மி ஆகுது. எஸ்சியில பிஎஸ்டிஎம் வச்சிருந்தீங்கன்னா அது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 6 கொஸ்டின் கிட்ட கம்மி ஆகுது. ஓகேங்களா? 6 கொஸ்டின் கிட்டத்தட்ட ஒரு 126 127 அந்த ரேஞ்சுக்கு வரும். ஓகேங்களா? எஸ்டி, ஓகேங்களா? எஸ்டியில ஜெனரல் கேட்டகரியா இருந்தா அதுதான் அவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். 120 கொஸ்டின் அடிச்சாலே போதும். எஸ்டியா இருந்தீங்கன்னா 120 கொஸ்டின்ஸ் அடிச்சா போதும். அதுவும் எஸ்டியில உமனாகவும் இருந்து பிஎஸ்டிஎம் இருந்ததுன்னா வெறும் 126 தான் மார்க்கே. அப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 கொஸ்டின். ஓகேதா? ஒரு 90 கொஸ்டின்ஸுக்கு மேலே நீங்கள் 80 கொஸ்டின்ஸ் கிட்ட நீங்கள் அடிச்சிங்கனாலே தாராளமாக உங்களுக்கு எஸ்டி உமனு பிஎஸ்டிஎம்மாக இருந்தால் எலிஜிபிள். ஓகேங்களா? அப்போ இதுதான் வந்து டிஎன்பிசி வெளியிட்ட அஃபிஷியல் கட் ஆஃப். இதை ஒரு மாடலாக வச்சுக்கோங்க. அடுத்து குரூப் 1க்காக படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை ஒரு டார்கெட்டாக வச்சு இதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணணும். ஓகேங்களா? தேங்க்யூ.